نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم في محكم التنزيل يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளப்பரிய கருணை மிகப்பெரிய கருணையுடைய ஏகநாயகம் அல்லாஹ்வின் திருப்பெயரை மனம் மெய் ஆத்மாவால் போற்றி துதித்தவனாக தொடக்கம் செய்கின்றேன். அவனது வற்றாத கருணையும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதராக இவ்வுலகிற்கு வருகை புரிந்த நம் உயிரினும் உயர்ந்த உத்தம இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்ல தோழர்கள் மீதும் அவர்கள் காட்டி வந்த சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டிட உடல் பொருள் ஆகிய ஈகம் செய்த நல்லோர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக புனிதம் இருந்த இந்த ஜும்மா நாளிலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனுக்கான கடமையை நிறைவேற்றுவதற்காக உரிமை இருக்கின்ற நம்மனைவர் மீதும் பொழியப்படுவதாக என்று பிரார்த்தித்து தொடர்பு செல்கின்றேன். தந்தை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக இதயங்கள் எல்லாம் இன்று பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய காசாவில் நடைபெற்று வரக்கூடிய படுகொலைகளை எண்ணி துடித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இணைந்திருக்கின்ற நாம் உலக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன, நம்முடைய கடமை என்ன, நமக்கு ஏற்படும் பின்னடைவுகளுக்கு காரணம் என்ன, அதை களைவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இந்த வாக்கியம் புரிந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் கட்டமைத்த சமுதாயத்தின் இலக்கணத்தை அவர்கள் சொல்வார்கள், குல்லு முஸ்லிமுன் எனலாம். முஃமின்கள் அனைவரும், முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள். சகோதரத்துவம் என்ற ஒரு கட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அமைத்து காட்டினார்கள். அந்த சகோதரத்துவ கட்டமைப்புடைய வலிமை என்னவென்றால், இந்த நாட்டின் நீதிமன்றங்களிலே தேங்கி கிடக்கின்ற லட்சக்கணக்கான வழக்குகள் சகோதரர்களுக்கு இடைப்பட்ட சண்டைதான், சொத்து விவகாரங்கள் தொடர்பானது. ஆனால் கொண்ட கொள்கைக்காக, ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திற்காக பிறந்த மண்ணை, சொந்த பந்தங்களை, சேர்த்த சொத்து சுகங்களை எல்லாம் துறந்துவிட்டு போகக்கூடிய உறுதியை மக்காவிலே இருந்த அந்த முஹாஜிர்களுக்கு இந்த மார்க்கம் சொன்னது. தேடி வைத்த செல்வம், திரட்டி வைத்த திரவியங்கள், அன்பு உறவுகள் அனைத்தையுமே இனி இது நமக்கில்லை, இதற்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை என்று உதறிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றுதான் உண்மையானது, உயர்வானது, உறுதியானது, அதை நோக்கி நாம் பயணப்படுவோம். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன அது நிச்சயமில்லை, நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அது தெரியாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக புலம்பெயரக்கூடிய மன உறுதியை இந்த மார்க்கம் வழங்கியது. அந்த தியாகத்தை செய்வதனாலே அவர்கள் முஹாஜிர்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறார்கள். திருமறையை அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறார், ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள். மிகப்பெரிய வணிக சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், தங்க கட்டிகளை திரட்டி வைத்தவர்கள், உறவுகளால் பின்னப்பட்டவர்கள். அதை வேண்டாம் என்று மார்க்கத்திற்காக போட்டுவிட்டு வெளியேறினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரால் பக்குவப்படுத்தப்பட்ட அந்த நெறியால் கட்டமைக்கப்பட்ட மதீனாவிலே வாழ்ந்த சகோதரர்கள் நேற்று வரை யார் என்றே தெரியாதவர்களுக்கு சகோதரர்களாய் ஆக்கப்படுகிறார்கள். அது ரத்த பந்த உறவல்ல, கொள்கை உறவு, உறுதி உறவை தாண்டிய கொள்கை உறவு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சகோதரர் ஆக்கப்படுகின்றார். அப்படி திடீரென்று சகோதரராக்கிவிட்ட
சகோதரராக ஆக்கப்பட்டவர்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்கிறார்கள், தங்களுடைய சுக துக்கங்களை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். பல மனைவியரை பெற்றிருந்தவர்கள் கூட அவர்களுடைய சம்மதம் பெற்று விவாகரத்து செய்து வந்திருப்பவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த அதிசயத்தை உலகம் கண்டிருக்கின்றதா? ஹிஜ்ரத்திற்கு முன்பு இப்படி ஒரு சகோதரத்துவத்தினுடைய மிகப்பெரிய சகாப்தம் உலக வரலாற்றில் எங்காவது நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை. ஒரு மனிதன் வாழ்கிறான், சாகிறான், எல்லாமே அவன் தேடுகின்ற செல்வத்திற்காகவும் அவன் ஆளுகின்ற அந்த உடைமைகளுக்காகவும் அரசாங்கங்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மனித உலகம் சண்டையிட்டிருக்கின்றது, மடிந்திருக்கின்றது, போராடி இருக்கின்றது. பெண்ணுக்காக, மண்ணுக்காக, பொருளுக்காக. இந்த பொன், மண், பொருள் எல்லாமே எங்கள் மார்க்கத்திற்கு பின்னால் என்று தூக்கி எறியக்கூடிய மனோபாவத்தை நாம் மக்காவிலிருந்து புறப்பட்ட மாஜிகளிடம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்களோடு இதை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய பரோபகாரத்தை அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய மதீனா மக்களிடம் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் அவர்கள் வெவ்வேறு நாடுகள் இன்றைக்கு இருப்பது போல சவுதி அரேபியா என்ற கட்டமைப்புக்கு கீழே இல்லை, அவர்கள் ஒரே ஆட்சி அதிகாரத்தின் கீழே இல்லை, ஒரே தலைமையின் கீழே இல்லை. ரெண்டுமே நமக்கு அருகிலே இருப்பதுதான் இலங்கை என்று சொன்னால் இலங்கையை விட தூரமாக தான் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம். ஆனால் இலங்கை வேறு அதிகாரம், அது வேறு நாடு என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அது தூரங்களால் வேற நாடு, அந்த அதிகாரங்களால் வேறு பகுதியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் கட்டமைத்த சமூகத்திலே அவர்கள் இந்த தியாக உணர்வை பெற்றார்கள். அருமை சகோதரர்களே, பலஸ்தீன் எங்கோ இருக்கிறது, இங்கே எதற்கு போராட்டம், இங்கே எதற்கு ஆர்ப்பாட்டம் என்று ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் உலகின் பல முனைகளிலும், பல நாடுகளிலும், ஏன் ஐரோப்பிய நாடுகளிலும், ஏன் இந்த இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்த பிரிட்டனிலும், இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து நேற்று இரவு கூட அமெரிக்காவில் பேசும்பொழுது, ஆனால் கொந்தளித்து எழுந்த மக்கள் வீதிகளிலே திரண்டு பலஸ்தீன மக்களுடைய கொடுமைக்காக, காசாவிலே கொல்லப்படக்கூடிய மக்களுக்காக இங்கே போராடி கொண்டே இருக்கிறார்கள். இத்தாலியிலே முசோலினி என்ற மோசமான ஆட்சியாளருடைய சிந்தையிலே வார்க்கப்பட்ட அந்த நாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் அணிவகுத்து நின்று பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுப்பதை பார்க்கிறோம். லண்டன் வீதிகளிலே மாபெரும் மக்கள் திரள் எழுந்து நின்று பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கின்றது. ஐநா மன்றத்திலே சில நாட்களுக்கு முன்னாலே கொலைகார கொடியோன் இஸ்ரேலின் ஆட்சியாளர் பெஞ்சமின் நெதன்யாகு பேச தொடங்கும் போது ஒட்டுமொத்த உலகம் பிரதிநிதிகள் எழுந்து வெளிநடப்பு செய்கிறார்கள். அது அவருடைய முகத்திலே காரி உறிந்தது போல ஒரு உணர்வை தருகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உலகமெங்கும் மனிதம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. பலஸ்தீன் மக்களுக்கான உணர்வு அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த புரிதலோடு, அந்த உணர்தலோடு இப்படி நிற்பது மனிதநேயம் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மார்க்கமும் கூட என்று காட்ட வேண்டிய அவசியம் இருப்பதனாலே இன்றைக்கு கோவையிலே உக்கடத்திலே நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு வந்திருக்கின்ற நேரத்திலே உங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, கொடுமைப்படுத்தப்படுவோடு நிற்பது, கொடுமைக்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய மாபெரும் தத்துவமாக இருக்கு. நீங்கள் நபிமார்களை பாருங்கள், ஏகாதிபத்திய வெறிபிடித்த நம்ரூதுக்கு எதிராக, கொடியோனுக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குரல் கொடுத்தார்கள். ஆனால் ரப்பத்துல் அல்லாஹ் என்று தன்னை தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்ட ஃபரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். நீங்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்தால் அவர்கள் மிக எளிய பின்னணியிலே நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய அருளையே தன்னுடைய துணையாக நினைத்துக் கொண்டு மாபெரும் அதிகாரங்களை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்துக்கே வல்லரசு நான் தான் என்று சொல்லக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன தெரியுமா? அந்த மக்களை படுகொலை செய்கிறார்கள். உலகிலேயே பசியின் பூமி என்று இன்றைக்கு குறியீடு செய்யப்பட்டிருக்கின்ற காசாவிலே உலகிலேயே பயங்கரமான ஆயுதங்கள் என்று அறியப்பட்டவையெல்லாம் சென்று விடுகின்றன. எண்ணி பாருங்கள் சகோதரர்கள், சிறிது நேரம் இந்த மின்விசிறுகள் அனைத்துமே நின்று விட்டால் நம்முடைய சுகம் பறிபோய் விட்டதாக நாம் அதனை ஊக்கத்தை தாங்க முடியும். சிறிது நேரம் குளிர்சாதன வசதி இல்லை என்றால் அதற்கு உயிரே போய்விட்டது போல ஆகிவிட்டது. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வசதிகளில் ஒன்றிலிருந்து ஒரு சில நிமிடம் குறைந்தால் கூட அதை
தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது மின்சாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, உணவில்லை, மருத்துவம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மக்கள் ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 250 நாட்களாக 2 வருடங்களை தாண்டி வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். முதியவர்கள் எல்லாம் கேள்வி கணக்கில்லாமல் அழிக்கப்படுகிறார்கள். அந்த பாலைவனத்தில் மனித நடமாட்டமே இல்லாத அளவுக்கு அவர்கள் அங்கே மனித உயிர்களை அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2 ஆண்டு கால மௌனத்திற்கு பிறகு உலகம் தன்னுடைய மௌனத்தை உடைத்துக் கொண்டு குரல் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே திருமலை குர்ஆனிலே ஒரு வசனம், சூரத்துல் புரூஜ் என்ற அந்த அத்தியாயத்திலே சாட்சி சொல்பவன் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். குத்தில சஹாபு வஹுதூர், நெருப்பு குண்டங்களை உடையவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அந்நாளிகாலத்தில் ஒவ்வொரு அது மிகப்பெரிய நெருப்பு குண்டம், விறகுகளை போட்டு எரிந்த மிகப்பெரிய நெருப்பு குண்டம். இதுவும் அலைஹா குஊன், அவர்கள் அதன்பால் உட்கார்ந்து இருந்த போது வஹும் அலா யஃஅலூன பில் முஃமினீன ஷஹூத், முஃமின்களை அவர்கள் அந்த நெருப்பில் போட்டு வதை செய்தார்கள். அதற்கு அவர்களே சாட்சியாக இருந்தார்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யஅமினு பில்லாஹி அஸீஸில் ஹமீத், யாவற்றையும் மிகைத்தவனாகிய புகழுடையவனாகிய அல்லாஹ்வின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறு எதற்கும் அவர்களை பழிவாங்கவில்லை. இதுதான் பாலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் பழிவாங்கப்படுகிறார்கள், கொண்டு கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக நாம் அந்த களத்திலே மிக கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த மக்களுடைய துயரங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பதற்காலே அந்த கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட பூமி என்பது நமக்கு அந்நிய மண் அல்ல. அதனுடைய முக்கியத்துவம் இந்திய நாட்டில் இருந்து கொண்டு இன்னொரு மண்ணை அந்நிய மண் அல்ல என்று சொல்கிறாயே, உனக்கு தேசப்பற்று இருக்கிறதா என்று கேட்பார்கள். தேசப்பற்றின் அடையாளமாக விளங்கிய மாபெரும் போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட வீரர் காந்தியடிகள் சொன்னார்கள், எங்கள் தோள்களில் 2 சிங்கங்கள் இருக்கின்றன, அதுதான் இந்த அலி சகோதரர்கள் என்று மௌலானா முஹம்மது அலி ஜவஹர், ஷவுகத் அலி 2 பேரையும் குறிப்பிட்டார்கள். அந்த அலி சகோதரர்கள் ஈரோட்டுக்கு வந்து இருந்து சுதந்திர போராட்ட வேலைகளே பெரியார் அவருடைய இல்லத்திலே தங்கியிருந்து பணி செய்திருக்கிறார். அப்போது பெரியார் என்னுடைய தாயாக சொன்னார், ஒட்டுமொத்த இந்தியாவும் காந்தியர்களுடைய ஜோக்கிலே இருக்கிறது, அந்த காந்தியடிகளே இவருடைய ஜோக்கிலே இருக்கிறார்கள் என்று அலி சகோதரரை பார்த்து சொன்னார்களா. அந்த முகமது அலி ஜவஹர் அவர்கள் நேற்று கூட தருமபுரியில அவர் பேரிலே அந்த ஒரு வீதியை பார்த்தேன், பள்ளிவாசலுக்கு எழுதி முகமது அலி ஜவஹர் வீதி என்று அலி சகோதரர் பேரால் வீதி இருந்தது. தமிழ்நாடு அவருடைய தாக்கம் இருந்தது. அவருடைய தாயார் ஆலாஜி பானு என்கின்ற பி அம்மாள் அவர்களை தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ஊர்வலமாக அடித்து சென்று பெருமை செய்தார்கள். அந்த அம்மையார் தன் கையால் நெய்து கொடுத்த ஆடைதான் கதர் என்று சொல்லக்கூடிய ஆடை. கதர் என்ற வயலுக்குள் கதர் எடுத்திருந்தா இது கண்ணியமான காந்தியிடம் கொடுத்தது என்று அவர்கள் கொடுத்த நாங்கள் கொடுத்த உடையை சுதந்திர போராட்டத்தின் குறியீடாக காந்தியடிகள் மாற்றினார். இதுவெல்லாம் வரலாறு. அப்படிப்பட்ட முகமது அலி அவர்கள் உலக வட்டமேஜை மாநாட்டுக்கு சென்ற போது, நான் வந்தா சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன் என்று சபதம் செய்து போனார்கள். போனிடத்து அல்லாஹ் அந்த சபதத்தை கபூல் செய்து மரணித்துவிட்டார். வட்டமேஜை மாநாட்டுக்கு சென்று முகமது அலி அவர்கள் மரணித்த போது அவர்களை அடக்கம் செய்து இந்த பாலஸ்தீன புண்ணியம் எத்தனையோ நாடுகள் அவர்களை அடக்கம் செய்ய இடம் தர தயாராக இருந்தார். பிரிட்டன் தயாராக இருந்தது. அவர்களுடைய மாமேதை, மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய தலைவர், வட்டமேஜை மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டவர் என்றால் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்தியாவிலிருந்து அம்பேத்கர், காந்தி எல்லாம் போகும்போது அதற்கு இணையாக போகக்கூடிய ஒரு ஆளுமை படைத்த முகமது அலி அவர்கள் தன்னை பலஸ்தீனத்திலே பைத்துல் முகத்தஸிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே அவருடைய ஜனாசா அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டது. எண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான பலஸ்தீனை பற்றி என்னும் பொழுது இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு உருவாக்கும் போது அந்த இஸ்ரேல் என்று உலகத்திலே எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஷைத்தானை போல எல்லா இடத்திலும் இருப்பார்கள். ஷைத்தானுடைய பிரதிநிதிகள். இன்றைக்கு அமெரிக்க நாடு இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆடுகிறது என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் சற்று இஸ்ரேலுக்கு எதிராக பேசினால் அவர் கொல்லப்படுவார் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய மொசாத் என்ற சனி
கூட்டத்தை எல்லா இடத்திலும், ஏன் நம் நாட்டில் கூட இங்கே கூட முஸ்லிம்களுடைய அமைதி குறைவுக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் பரப்பி வைத்திருக்கின்ற அந்த பயங்கரமான சூழ்ச்சி கும்பல் தலைவரிடமிருந்து ஆதரவு தேடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது இந்தியாவின் மிகப்பெரிய தலைவராக சுதந்திர போராட்டத்தின் தலைமை தளபதியாக இருந்த அண்ணன் காந்தியடிகள் அவர்கள் சொல்கிறார்கள், யூதர்களுக்கு நடந்த கொடுமைகள் உங்களுக்கு தெரியும். இரண்டாம் உலக போரில் ஹிட்லரால் அவர்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று தெரியும். அவர்களுக்கு ஒரு நாடு அமைகின்றது சொல்கிறார்கள். A country for the people, the people has no country என்று சொல்றார். நாடற்ற மக்களுக்கு மக்கள் இல்லாத ஒரு நாடு என்று அமைக்கப் போகிறோம் என்று ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வரும் பொழுது காந்தியடிகள் எழுதினார், பலஸ்தீன் மக்களுக்கு தான் அந்த இடம் உரிமையாகும், அரபுகளுக்கு தான் அந்த இடம் சொந்தமானது. இஸ்ரேலியர்களை அங்கே போய் குடியேற்றுவது, யூதர்களை அங்கே போய் செயற்கையாக குடியேற்றுவது கொடுமையானது, சட்டவிரோதமானது. யூதர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட நீதியை பார்க்க முடியாமல் அதை கண்களை தூண்டாக்கிவிடவில்லை என்று காந்தியடிகள் எழுதினார். சுதந்திரம் அடைந்த இந்தியா ஒருபோதும் இஸ்ரேலை ஆதரிக்க கூடாது என்று அன்றைக்கே எழுதி வைத்துவிட்டார். அதனால்தான் நரசிம்மராவ் என்ற மனிதர் பிரதமராகும் வரை இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தூதரக உறவே கிடையாது. உலகத்தின் எல்லா நாடுகளோடும் இந்தியா உறவு கொண்டிருந்தது. தூதரகங்கள் இந்தியாவில் அமைந்தன, இந்தியாவின் தூதரகம் எல்லா நாடுகளிலும் அமைந்தன. ஆனால் இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாட்டோடு எந்த உறவையும் இந்தியா வைத்துக் கொள்ளாது என்ற கொள்கை நீண்ட நெடுங்காலம் மேலப்பட்டிருந்தது. நரசிம்மராவ் ஆட்சியில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். RSS சேர்ந்த முதல் பிரதமர் யார் என்றால் அது நரசிம்மராவ். பாஜக வருவதற்கு முன்னாலே அவர் வந்து விட்டார். அந்த சிந்தனை ஆட்பட்டவர்கள் எல்லா கட்சியிலும் கூறியிருந்தார்கள். அதனால்தான் இந்த பள்ளிவாசலை இடிக்க வைத்து வேடிக்கை பார்த்தார். இஸ்ரோடு ஒரு தூதரக உறவு அந்த காலத்தில் தான் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு என்ன நிலைமையிலே வந்து இருக்கிறது? உலகிலேயே இஸ்ரேலிடம் அதிகம் அந்த படுகொலையை நாம் கொடுக்கக்கூடிய வரி பணம் போய் கலக்கிறது. நம்முடைய செல்வங்கள் கூட அந்த மக்களை படுகொலை செய்வதில் வேண்டும். இந்தியாவால் பாலஸ்தீனை எதிர்த்து வாக்களிக்க முடியாது. உலக அரங்கிலே சிலர் இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு என்ற அரசியல் சாசனத்திலே இருப்பதனாலே அதை அவர்கள் என்ன நினைத்தாலும் மாற்ற முடியாமல் போய்கொண்டிருக்கிறதோ அதுபோல உலக அரங்கிலே பலஸ்தீனுக்கு தான் இந்தியாவின் ஆதரவு என்பது நீண்ட நெடுங்கால பாரம்பரியம். அதை மாற்றி வாக்களித்தால் இவர்கள் ஒரு முறை வாக்களித்து தலைமுடிந்தார்கள். உலகத்தின் ஏசுக்கும் பேச்சுக்கும் ஆளானார்கள். அதனால் ஆயிரங்களில் ஒரு ஆதரவு பலஸ்தீனுக்காக இந்தியா கொடுத்துதான் ஆக வேண்டும். அது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக செலுத்த வேண்டிய கண்டனங்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றனவா? நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை. இன்றைக்கு அந்த மக்கள் கொத்து கொத்தாய் கொல்லப்படுவதற்கு எது காரணம் என்று சொன்னால் உலகின் நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்ட மௌனம் தான் காரணமாக இருக்கிறது. இந்த நாடு கெடுவது நல்லோர்களுடைய மௌனத்தால், தீயோருடைய அராஜகத்தால் மட்டுமல்ல. நல்லோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நடுநிலை வைக்கிறேன் என்று மௌனம் காத்தால் அது மாபெரும் படுகொலைகளுக்கு வித்துவிடும் என்பதற்கு தான் அந்த வித்திடும் என்பதனால்தான் இந்த கொடுமைகளை எல்லாம் இஸ்ரேல் மிக வேகமாக செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு பார்க்கிறோம், கத்தாரிடம் மன்னிப்பு கேட்கிறார் நெதன்யாகு. அமெரிக்கா சென்ற நேரத்திலே மன்னிப்பு கேட்கிறார் என்ற செய்தி வருகின்றது. அவருடைய உறுதிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றன. காரணம், உலகெங்கும் மக்கள் கையெழுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய பேரருள் அந்த பயங்கரவாத நாட்டை நாசமாக்குவதற்கான அந்த லானத், அந்த சாபம் இறங்க தொடங்கி இருக்கின்ற நேரத்திலே நாம் அந்த மக்களுக்காக நிற்க வேண்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 17வது அத்தியாயம் முதல் வசனத்திலே அல்லாஹ் அந்த பலஸ்தீன பூமியை மிகுந்த வரக்கத்துகளோடு பாராட்டி சொல்கின்றார். காபத்துல்லா என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த உலகிலே எழுப்பப்பட்ட முதல் ஆலயம். அந்த ஆலயம் எழுப்பப்பட்ட 40 ஆண்டு இடைவெளியிலே எழுப்பப்பட்ட ஆலயம் தான் பைத்துல் முகத்தஸ். அது இன்றைக்கு பயங்கரமான பரிதாபத்துக்குள்ளான நிலையிலே இருக்கின்ற பலஸ்தீனில் இருக்கின்றது. அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத்தை பற்றி சொன்னேன். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் புலம்பெயர்ந்த பிறகு 16.5 மாதங்கள், ஒரு ஆண்டுக்கும் 2.5 மாசம் அதிகமா 16.5 மாதங்கள் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கிப்லாவாக வைத்துதான் தொழுது கொண்டிருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதீனா சென்றவர்களுக்கு மஸ்ஜித் கிப்லத்தையும் சென்று வந்திருக்கிறீர்கள். தொழுகையில் நிற்கும் பொழுதே அல்லாஹ் கிப்லாவை மாற்றினான்.
அந்த காபத்துல்லாவை நோக்கி தொழும் போதே திரும்பினார்கள். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. காபத்துல்லாவை நோக்கி நம்முடைய கிப்லா திரும்பினால் அது நமக்கு வெற்றி கொள்ள போகிறது என்ற அர்த்தம். ஆனாலும் 16 மாதங்கள் தொழுத பைத்துல் முகத்தஸையும் இஸ்லாமிய ஆட்சி போய் சேர்ந்து உமர் அவர்களுடைய காலத்திலே அந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே இருந்தது. நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்தியாவிலே கொதிக்கின்றோம். அவர்கள் பலஸ்தீன மக்களை மட்டுமா வதை செய்கிறார்கள், காசா மக்களை மட்டுமா துணிக்க வைக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் நாம் துடிக்கின்றன. நாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அந்த பிள்ளைகள் காலி பாத்திரங்களை கண்டு அவர்கள் நிற்கின்ற கோலத்தை பார்த்தால் நம்முடைய கண்கள் எல்லாம் ரத்த கண்ணீர் வெடிக்கும். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அதை தாண்டி நிலையை பார்க்கின்றோம். சென்னையில் ஒரு விழாவிலே கவிஞர் வைரமுத்து சொன்னார், நான் ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். ராஜாவுடைய சிறுவன் எங்களுடைய உணவு இதுதான் என்று மண்ணை எடுத்து வாயில் போனான். நான் தட்டை கீழே போட்டு விட்டேன். இந்த நிலையிலே எப்படி நம்மால் வாழ முடியும் என்று ஒரு உணர்வை பகிர்ந்தார். நான் தலைவரோடு ஜவஹர்லால் ஐயா அவர்களோடு பேச வைத்தேன். உலக மக்கள் எங்கும் அந்த உணர்வு போய் செல்லும். அந்த மக்களுக்கு உணவில்லை, மருத்துவம் இல்லை. மருத்துவமனைகளை முதலில் கொண்டு வைத்து காட்டிவிட்டு அவர்கள் அழிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முஸ்லிம்களுடைய 3வது புனித பள்ளிவாசல். நபிமார்கள் வாழ்ந்த என்னை பார்த்தால் திருமலை குர்ஆனுடைய ஆரம்ப காலத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஒரு ஒட்டகத்தை, நிறைவாத கர்ப்பத்தில் இருந்த அல்லாஹ்வின் ஆதாரமாக அனுப்பி வைக்கப்பட்ட ஒட்டகத்தை அடுத்ததனால் சமைக்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிவிட்டது. சாலிஹ் நபி என்றுதான் வாசித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதுடைய நெருப்பு குண்டத்திலிருந்து மீண்ட பிறகு போய் வாழ்ந்த இடமாக பலஸ்தீன் தான் சொல்லப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆட்சி செய்த பூமியாக பலஸ்தீனும் அந்த ஜெருசலம் பகுதியில் தான் இருக்கின்றது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதி என்றால் அது அந்த பலஸ்தீன் பகுதியாக தான் இருக்கிறது. அதை தாண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மண்ணில் தான் இருந்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மண்ணில் தான் பிறந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அந்த மண்ணில் தான் கொண்டு இறங்குவார்கள் என்ற முன்னறிவிப்பு இருக்கின்றன. நாளை மஹ்ஷர் மைதானம் என்பதே அந்த இடமாகத்தான் இருக்கும் என்று அறிஞர்கள் மத்தியிலே ஒரு கருத்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட மார்க்கத்தால் நம்மோடு இணைந்த ஒரு மண் இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமைக்கு, அலங்கோலத்திற்கு, அவலத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் அனைவரும் தஹஜ்ஜுத் கண்டிப்பாக தொழக்கூடிய வழக்கத்தை உண்டாக்கி நம்மிடம் என்ன சக்தி இருக்கின்றது? நாம் இன்றைக்கு அந்த மக்களுக்காக ஏதாவது கொடுத்து விட முடியும் என்று சொன்னால், நம்மிடம் இல்லாவிட்டால் கூட அந்த மக்கள் கொடுக்க இந்த சமுதாயம் தயாராக, கோடி கோடியாக கொட்டி கொடுப்பதற்கு இந்த சமுதாயம் தயாராக. ஆசா மக்களுக்கு உதவுங்கள் என்று கையேந்தினால் இந்த சமுதாயம் கோடி கோடியாக அள்ளி கொடுப்பதற்கு தயாராக, உலகத்துக்கும் தயாராக இருக்கிறார். ஆனால் கொடுக்க முடியாது. அவர்களை பெற முடியாமல் கையை கட்டி வைத்திருக்கிறானே. இன்னைக்குதான் ஒரு பெரிய கப்பல் அணிவகுப்பு நாட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அருமை சகோதரி, எவ்வளவு பெரிய கொடுமை! நம்முடைய சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள். நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் கூட நீ கொடுக்க கூடாது, உன்னை கொடுக்க விட மாட்டேன் என்று தடுக்கிறானே. அந்த கொடுமையிலிருந்து இந்திய நாட்டினுடைய அரசாங்கம் குரல் கொடுக்க வேண்டாமா? இன்றைக்கு ஐநா மன்றம் அறிவித்திருக்கின்றது. இனப்படுகொலை என்று அறிவித்திருக்கிறது. இனப்படுகொலை என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் கொல்லப்படுவதற்கு பேர் இனப்படுகொலை. காசாவிலே முஸ்லிம்கள் மட்டும் குறிவைத்து கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது இனப்படுகொலை என்று ஐநா மன்றம் அறிவித்திருக்க. அந்த மன்றத்தால் என்ன பலனோ அது தேவை, அது தனிக்கதை. ஆனால் அறிவித்து விட்ட பிறகு உலக நாடுகளுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உலகத்தின் எந்த நாடும் இப்போது இஸ்ரேல் மீது படையெடுத்தால் அது குற்றம். உலகத்தின் எந்த நாடு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாலும் அது ஐநா சட்டங்களின்படி குற்றமில்லை. எந்த நாடும் அனுமதி பெறாமல் அராஜகமாக ஒரு நாட்டை தாக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஐநா சபை. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த ஐநா சபை அனுமதியை கொடுத்து விட்டது. அங்கே நடப்பது இனப்படுகொலை. ஒரு நாட்டின் இனப்படுகொலை என்று சொன்னால் எந்த நாடு வேண்டுமானாலும் தலையிடலாம் என்று சொல்லி இருக்கும் பொழுது இந்தியாவிற்கு கண்டனம் போக வேண்டுமே என்று நாம் கதறுகிறோம். ஒன்றும் பக்கத்தில் இருக்கின்ற சவுதி அரேபியா என்ன செய்யும்? பக்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் நாடுகள் எல்லாம் என்ன செய்கின்றன? ஈரானை மோதினான். ஈரான் கொடுத்த பதிலடியிலே காலகையை பிடிச்சு தப்பிச்சாங்க. இப்போது இந்த மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த குறுகிய அவகாசத்திலே
எண்ணி பாருங்கள், இந்த நிலைமையிலிருந்து நமக்கு மீட்சி வேண்டும் என்றால், மீண்டும் நமக்கு அந்த மண்ணுடைய ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அளப்பரிய கருணையின் காரணமாக அது நிகழும். அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் உலக மக்கள் முழுவதும் அந்த பலஸ்தீனில் 70 ஆண்டுகளாக ஒரு படுகொலை செய்திருக்கிறார். அந்த 70 ஆண்டு படுகொலைகளில் அந்த மக்களுடைய ஈமானை தொட முடியும். அதை எண்ணி பார்த்து இன்றைக்கு ஒரு சிறிய சிரமம் வந்துவிட்டா அல்லாஹ் எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை போகிறேன்னு நினைக்கலாம். அந்த மக்களிடம் எல்லாம் பறிக்கப்பட்டு உயிர் மட்டும் கொடுக்கப்பட்டு அவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் தங்கள் கொடுமையின் உச்சத்திலே நின்று கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார்கள். என்று பார்த்தீர்கள், நேற்று ஒரு சம்பவத்தை பார்த்தீர்களா? இறந்து போன ஒரு உடலை ஒப்படைக்கும், அவன் உடலை ஒப்படைக்கும் அளவுக்கு நல்லவனாகி விட்டானா என்று பார்த்தால் அடக்கம் உங்கள் முறைப்படி செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு உயிர் தியாகியுடைய உடலை இஸ்ரேல் ஒப்படைக்கின்றது. அந்த மக்கள் அவரை அடக்கம் செய்வதற்காக மிகப்பெரிய அளவிலே அப்பாவி அவர் தூக்கி கொண்டு அந்த உடல் முழுவதும் பாவை ஜனாசா போய் கொண்டிருக்கும் போது அந்த ஜனாசா வெடித்து சிதறுகிறது. எந்த காட்சியும் கண்டுக்கு தெரியுது, புகை மூட்டம். அந்த இறந்த உடலுக்குள் வைக்கப்பட்டிருக்க ஜனாசாவுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்ற வெடிகுண்டு வெடித்து சிதறுகிறது. அல்லாஹ் அக்பர் என்ற ஓசை மட்டும்தான். அல்லாஹ் அக்பர் என்ற ஓசை அவர்கள் தங்கள் ஈமானை இழந்து விடவே இல்லை. அந்த மக்களுக்காக தான் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பதனால் தான் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் சுகவாசிகளாக நாம் ஒதுங்கிவிடக் கூடாது. நீ என்ன செய்தாய், அந்த மக்கள் துன்புறுத்தப்பட்ட போது நீ என்ன செய்தாய் என்றால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த சக்திக்கு உட்பட்டு நான் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ இதையெல்லாம் செய்ய உலகம் கருத்தியலை கொண்டு போய் சேர்த்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்று எழுதுவார்கள். அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பயங்கரவாதிகள் என்று ஊடகங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நிலைமை இருந்தால் இங்கே தமிழ்நாடு முஸ்லிம் சார்பில் நீண்ட நெடுங்காலமாக இந்த போராட்டத்தை ஏற்போமா, நேருவை சொன்னால் ஏற்போமா, சுபாஷ் சந்திர போஸை சொன்னால் ஏற்போமா, அப்படித்தான் அந்த மக்கள் அந்த மண் உரிமை இருந்தால் போராடினார்கள் என்பது அந்த மக்களுக்காக இருவரும் எனக்கு துவா செய்வதாக. குறிப்பாக தஹஜ்ஜத் நேரத்தில் இதற்காக என்ன பாலஸ்தீனுக்காக செய்தாய் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு என்ன சக்தியை கொடுத்தாயோ அதற்கு உட்பட்டு நான் தஹஜ்ஜத் இருந்து மக்களுக்காக துவா கேட்டேன் என்று. ஆனால் அது கண்டிப்பாக நாம் கேட்கப்படும். இந்த கேள்வி காலத்தில் நடந்த படுகொலைக்கு நீ செய்த எதிர்வினை என்ன என்று கேட்டால் பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் அவர்களை செய்கிறேன். உலகின் எந்த மூலையிலே எந்த நிகழ்வு நடந்தாலும் கூட அதில் சமுதாயம் பெற வேண்டிய படிப்பினையை ஒரு மூமின் ஒரு குற்றில் 2 முறை ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால் எச்சரிக்கை உணர்வு இருக்கிறது. அரபிய கதை என்று ஒரு கதை சொல்வார்கள். ஒரு கூடாரத்தில் ஒரு ஒட்டகம் அது என் தலையை மட்டும் உள்ளே வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறாயா என்று அரபியை பார்க்கிறார். அந்த அரபி தலை மட்டும் தானே சரி உள்ளே வைத்துக் கொள்ள என்று சொல்றான். அது நல்ல கழுத்தை உள்ளே வைக்கிறது. பிறகு ஒரு காலை எடுத்து உள்ளே வைக்கிறது. பிறகு 2 காலையும் உள்ளே வைக்கிறது. பிறகு முதுகை கூடாரத்துக்குள் கொண்டு வருகிறது. முழுமையாக கூடாரத்துக்குள் அது வந்துவிட்டது. அரபி கூடாரத்திலே இது குறியீடாக சொல்லப்படக்கூடியது. உலகமெங்கும் யூத மக்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் 2ஆம் உலகப்போர் ஹிட்லருடைய எழுச்சி கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள். மக்களை திரட்டி வைத்து பல்லாயிரக்கணக்கிலே மக்களை திரட்டி வைத்து ஒரு சேர படுகொலை செய்து நச்சுவாயுவை செலுத்தி கொல்லக்கூடிய முறை ஹிட்லர். அப்படி யூதர்களை இன அழிப்பு செய்தார். அப்படி இன அழிப்பு செய்யும்போது இந்த கொடுமைக்கு எதிராக யாருமே குரல் கொடுக்கவில்லை. ஆதரவு கொடுத்த அரவணைத்த ஒரே மண் அரபு மண். உஸ்மானிய கிலாபத்தின் கீழ்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த கொடுமையின் உச்சம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளிலே யூதர்கள் எங்கே வாழலாம் என்று சொன்னால் கெட்டோ என்று சொல்வார். கெட்டோ என்ற இடத்திலே தமிழ்நாட்டில் அது சேரி என்று கூறப்படும். அங்குதான் வசிக்க வேண்டும். அதாவது ஊருக்கு வெளிப்புறத்திலே வசிக்க வேண்டும். அப்படி வசிக்கும் பொழுது யூத பெண்கள் ஒரு அட்டை பெற்றிருக்க வேண்டும். யூத குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் ஒரு அட்டை. அந்த அட்டை எதென்றால் அது ஒரு விபச்சார அட்டை என்று சொல்வார்.
அந்த அந்த அட்டை வைத்திருக்கிறது, யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை உண்டு என்ற அலங்கோலமான நிலையிலே அந்த பெண்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஊருக்குள் வாழ உரிமை இல்லை என்று சொல்லி எல்லாரும் நடத்தி அளிக்கும் போது அவர்களை அரவணைத்துக் கொண்டு ஆதரவு அவர்கள் குடியேறினார். இரண்டாம் உலக போர் என்ற ஒரு நாடு 1948க்கு முன்னாலே உலகத்தின் வரைபடத்தில் இல்லாத ஒரு நாட்டின் கீழே உலக வரைபடமே நிகழ்கிறது. உலக வரைபடத்தில் எந்த நாடுகள் எல்லாம் இருந்ததோ அந்த நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்தக்கூடிய ஆட்டிப்படைக்கக்கூடிய ஒரு வல்லாதிக்க சக்தியை ஆட்டிப்படைக்கும் நாடாக இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட நெடுங்கால சதியின் அடிப்படையில் அது உருவாகிறது. அந்த மண்ணை 2 மடங்கு விலை கொடுத்து வாங்குகிறார். நிறைய நிலங்கள் அப்படி விலைக்கு வாங்கப்படுகின்றன. விலைக்கு வாங்கிய அதுக்கு தியோடர் ஹெட்ஜர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஜூயிஷ் நேஷனல் ஃபண்ட் என்று ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். இந்த வரலாறுகள் எல்லாம் இளைஞர்களுக்கு எடுத்து சொன்னால்தான் நாளைய தலைமுறை ஏமாறாமல் இருப்பதற்கு ஒரு படிப்படையாக இருக்கும். ஜூயிஷ் நேஷனல் ஃபண்ட் என்று சொன்னால் யூதர்கள் உலகம் முழுவதும் நடத்திய தொழில் என்னவென்றால் வட்டி தொழில். உங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப வட்டி வாங்குறவங்க என்ன பட்டத்தில் இருப்பாங்க ஊர்ல அப்படின்னா வட்டி மூசா கேள்விப்பட்டிருக்கோம். வட்டி மூசானா அவங்க ஏன் மூசாலை வட்டிக்கு அந்த சமூகம் யூத சமூகம் மூசாலை அந்த கூட்டத்தினால பெரிய வட்டி மூசா அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டி வாங்குவதுதான் யூதர்களுடைய தொழிலாக உலகத்துக்கும் இருந்த நேரத்திலே ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒரு நாடகத்தில் கூட அந்த ஷெர்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூர யூதனை காட்டுவார். அவன் வாங்கிய வட்டியை பணத்தை திருப்பி கட்ட முடியாமல் வட்டி கட்ட முடியாத நேரத்திலே நெஞ்சிலிருந்து 1 பவுண்ட் சதையை அறுத்து தர வேண்டும் என்ற உத்தரவு அந்த உடன்படிக்கை செய்து அதன்படி சதையை அழிப்பதற்கு தயாராக இருப்பது போலவும் அதுபோல் நீதிமன்றத்திலே சதையை அறுக்கும் போது வந்து நாடகத்தில் சதையை அறுத்து கொள்ளலாம் உரிமை இருக்கே தவிர ரத்தத்தை வெளியே எடுக்க உரிமை இல்லை. ரத்தம் வராத வகையில் நீ சதையை அறுத்துக் கொள்ளலாம் என்று திறமையாக ஒரு வழக்கறிஞர் வாதாடி போல அந்த கதை போகும். யூதர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்று அந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களே இருக்கின்றன. அந்த வட்டி அவர்கள் பிரிட்டனுக்கு வாக்களித்தார்கள். இந்த உலக போரில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு பொருளாதாரத்திற்கும் நாங்கள் அள்ளித்தோம். உலகம் முழுவதும் பொருளாதாரத்தை அள்ளி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர் நிதி வேண்டும், பதிலுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நாடு உருவாகும். இந்த உலகத்திலேயே 2 இனங்களுக்கு தான் நாடு கிடையாது. ஒன்று ஆரிய இனம். அது இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்னென்ன துன்பங்கள் எல்லாம் இப்போது ஈடுபடுகின்ற காரணமாக அதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக இருக்கிறார்கள். ஆரிய இனத்திற்கு நாடு கிடையாது. அறிஞர் அண்ணா ஆரிய மாயை கொண்டிலே அழகாக. அடுத்தது யூத இனம். யூத இனத்திற்கு என்று நாடே கிடையாது. நாடு நாடாக அலைந்தது. அப்படிப்பட்ட ஒரு இனத்திற்கு ஒரு நாட்டை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டபோது பிரிட்டன் சம்மதித்து அதை பிரிட்டனுக்குள்ளே இருக்கிற எந்த நாட்கள் உருவாக்காம அரபு நாடுகளை அழித்து இங்கே உருவாக்கினார்கள். அதற்கு பேர் பால்ஃபோர் பிரகடனம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை பால்ஃபோர் பிரகடனத்தையே எதிர்த்தவர்கள் இன்றைக்கு 2 நாடுகளாக இருந்தால் பரவாயில்லை, எங்களுக்கு துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய நிலையை உருவாக்குங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியிலே அந்த மத்திய கிழக்கிலே அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற ஒரே நாடாக இஸ்ரேல். அதுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கின்றது, பிரிட்டன் எல்லாம் மாறி உலகத்தில் நாடுகளில் போக்குவதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. அருமை சகோதரர்களே, இந்த ஒற்றுமை முஸ்லிம் நாடுகளிடம் இருக்கிறது. முஸ்லிம் நாடுகள் வறுமையில் மாறுகின்றனவா? அணு ஆயுதத்தை ஒரு ஈரான் உருவாக்கவில்லையா? ஈரான் கொடுத்த பதிலடிக்கு பிறகுதானே அந்த நாட்டில் சரணடைந்தாங்க இஸ்ரேல். நீங்கள் பார்த்துக்கூடிய அந்த காணொலியெல்லாம் இஸ்ரேலியர்கள் எல்லாம் யூதர்கள்லாம் நாங்கள் தவறு செய்திருக்கோம், இனி செய்ய மாட்டோம் என்று கதறிய காணொலிகள் எல்லாம் உலகத்திலே சுற்றி. ஆனால் அவர்களுக்கையும் கட்டப்பட்டுவிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் கூட தங்கள் ராணுவத்தை இஸ்ரேலை நோக்கி அனுப்ப முடியாத ஒரு கட்டாயம் எப்படி ஏற்பட்டிருக்கிறது? அந்த மக்களுடைய பரிதாபத்தை பார்த்து இன்றைக்கு நம்மிடம் அரசாங்கம் வந்திருந்தால் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற யாரிடமாவது ஆணையிடும் அதிகாரம் இருந்திருந்தால் ராணுவத்தை அங்கே அனுப்புவதற்கு ஆணையிடுவோமோ மாட்டோம். இன்றைக்கு நம் கையில அதிகாரம் இல்லை, ஆனால் அதிகாரம் இருப்பவரிடம் வீரம் இல்லை, வீரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலில் இன்ஷா அல்லாஹ் உலகத்திலே
இப்படிப்பட்ட அவலங்களில் இருந்தெல்லாம் படிப்பினை பெற வேண்டும். நாம் விழிப்புணர்வற்றிருந்தால், வரலாறு அறியாத தலைமுறைகளாக இளைஞர்கள் இருந்தால் அவருடைய உரிமைகள் எல்லாம் எதிர்காலத்தில் பறிக்கப்பட்ட அடிமைகளாக கொள்ளலாம் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இன்றைக்கு மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கொடுமையான இனப்படுகொலைகளை பார்க்கிறோம். அது இங்கு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்றால், இங்கெல்லாம் நடக்கின்றது. இன்றைக்கு ஒன்றிய அரசு நாணயம் வெளியிடுகிறது. யாருக்கு ஒரு அமைப்பினுடைய 100 ஆண்டை கொடுக்கிறாங்க என்பதற்கான நாணயம். அந்த அமைப்புடைய கொள்கை என்ன? இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு, வெளிப்படையாக செய்யக்கூடிய அமைப்புக்கு, இந்த நாட்டின் தந்தையை கொன்றவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அரசாங்கமே விழாவை நடத்துகிறது என்று சொன்னால் எத்தகைய ஒரு சமிக்கைகளை காட்டுகிறது என்பதை நினைப்பார். வன்முறை என்று ஒருபோதும் தீர்வாகிவிடார். வன்முறையை கையில் எடுத்தவருடைய நிலைமை இருச்சிறைகளிலே பல ஆண்டுகள் கிடக்கக்கூடிய சூழல் உள்ளது. இப்படிப்பட்ட நேரங்களிலே அறிவார்ந்த முறைகளை அணுகி நம்முடைய அருமை சகோதரர்களை எல்லாம் இணைத்து இந்த அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் பெற்றவர்களாக, முஸ்லிம்களை பற்றி தவறாக பரப்பப்படக்கூடிய கதைகளை எல்லாம் கட்டுடைத்து நேர்மை நெறியை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தின் பெருமைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, இன்றைக்கு கூட இந்தியாவிலே பார்க்கின்றோம். நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கின்றது, குடிக்கின்ற தண்ணீர் இருக்கக்கூடிய தொட்டியிலே மலத்தை கலந்து வைக்கிறார்கள். எதற்காக? அந்த மக்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. கொடுமைப்படுத்தப்படக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக இதோ உங்களுக்கான மருந்து இங்கே இருக்கின்றது என்று அழைக்கின்ற வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உங்களை மனிதர்களாக நடத்துகின்ற இடத்தை தேடி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு பார்க்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கின்றதா? இத்தகைய அழைப்பு, அரவணைப்பு, கல்லையும் மண்ணையும் வணங்குகிறாயே அது உன்னை காப்பாற்றுமா என்று கேட்டால் அவன் கோபப்பட்டு விடுவான். அவன் அழைக்கின்ற அல்லாஹ்வை நீங்கள் ஏசாதீர்கள் என்று மார்க்கம் வழிகாட்டுங்கள். நீங்கள் அழகான முறையிலே அழைப்பு பணியை செய்யுங்கள். இணக்கமான முறையிலே சத்தியத்தை எடுத்து வைக்க வேண்டும். அப்படி இணக்கமாக, அழகாக, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இங்கே இருக்கிறது வார் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை இருந்தாலும் அல்லாஹ் இஸ்லாமுடைய பெருமை, அந்த சகோதரத்துவம், நல்லிணக்கம் அது வளரும். அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு கருவியாக இருக்கின்றது. அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை பரப்ப சொல்லியிருக்கின்றான். பரப்புவது அல்லாஹ்வுடைய நல்லதுக்காக, இந்த மார்க்கத்தை பின்பற்றும்படி நம்முடைய நன்மைக்காக என்பதை உணர்ந்து அறிவு ரீதியான பரப்புரைகளை அதிகமாக செய்து சத்தியத்தை எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக, எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, நம்மை குறிப்பான இளைய தலைமுறை சிறுவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் நாளைய தலைமுறை. இவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தின் செய்திகளை ஆழமாக மனதிலே பதித்து வளர்த்தால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அருமையான ஒரு சூழல் அமையும். அருமை சகோதரரே, இந்த புனிதமான ஜும்மா நாளிலே நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். மாலையில் நடக்கின்ற அந்த போராட்டத்தில் நீங்கள் ஒன்றிணையுங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய காலத்திலேயே பலஸ்தீன மக்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், அவருடைய கண்ணீர் எல்லாம் மாற வேண்டும். அவர்கள் மிகச்சிறப்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை, அவர்கள் ஆட்சி அதிகாரம் மீளக்கூடிய நிலையை நம் வாழ்நாளிலேயே மிக குறுகிய காலத்திலேயே பார்ப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று நாம் அனைவரும் மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாசல்